வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். இந்தியாவின் கூட்டாட்சி அடித்தளங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி முதல்வர் ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை அதிகார சமநிலை காலப்போக்கில் மத்திய அரசாங்கத்தை நோக்கி சீராக மாறி வருவதாக கவலை தெரிவித்தார். அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள கூட்டாட்சி உணர்வை மீட்டெடுக்கும் தமிழ்நாட்டின் முயற்சியில் இணையுமாறு அவர் தனது சக முதலமைச்சர்களையும் தேசிய அரசியல் தலைவர்களையும் வலியுறுத்தினார். அனைத்து மாநில தலைவர்களுக்கும் எழுதிய கடிதத்தில் ஸ்டாலின் தமிழ்நாடு உருவாக்கிய மத்திய மாநில உறவுகள் குறித்த உயர்மட்ட குழுவின் பணிகளுக்கு பங்களிக்குமாறு அவர்களை அழைத்தார். halkusr.tn.gov என்ற போர்ட்டல் மூலம் கிடைக்கும் குழுவால் தயாரிக்கப்பட்ட விரிவான கேள்வித்தாளுக்கு பதிலளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் கேள்வித்தாளை கவனமாக ஆராய்ந்து விரிவான உள்ளீடுகளை வழங்குமாறு அந்தந்த அரசாங்கங்களில் உள்ள துறைகளுக்கு அறிவுறுத்துமாறு ஸ்டாலின் தனது சகாக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இந்த கூட்டு முயற்சி அனைத்து மாநிலங்களின் ஒருங்கிணைந்த விருப்பங்களை பிரதிபலிக்கும் ஒரு வலுவான ஆவணத்தை உருவாக்க உதவும் என்று அவர் வலியுறுத்தினார். அனைத்து மாநிலங்களின் கூட்டு விருப்பத்தை பிரதிபலிக்கும் ஒரு ஆவணத்தை வடிவமைப்பதிலும் நமது நாட்டின் கூட்டாட்சி அடித்தளத்தை வலுப்படுத்துவதிலும் உங்கள் செயலில் பங்கேற்பு விலைமதிப்பற்றதாக இருக்கும் என்று ஸ்டாலின் எழுதினார். இந்த முயற்சி அரசியல் மற்றும் கட்சி எல்லைகளை கடந்து எதிர்கால சந்ததியினருக்காக அரசியலமைப்பின் உண்மையான கூட்டாட்சி உணர்வை புதுப்பிப்பதில் தலைவர்கள் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார். மத்திய மாநில உறவுகள் குறித்த சமீபத்திய மாநாட்டை தொடர்ந்து அனைத்து முதலமைச்சர்களும் ஒரே மாதிரியான குழுக்களை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதை முதல்வர் நினைவுபடுத்தினார். திமுகவின் நீண்டகால நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி வலுவான ஒன்றியமும் வலுவான மாநிலங்களும் ஒன்றையொன்று பூர்த்தி செய்கின்றன என்பதை அடிக்கோடிட்டு காட்டிய அவர் மறைந்த தலைவர்கள் அண்ணாதுரை மற்றும் கருணாநிதியின் தொலைநோக்கு பார்வையை எதிரொலிக்கிறது. இதற்கிடையில் ஜிஎஸ்டி விகிதங்களை பகுத்தறிவு செய்வது குறித்தும் ஸ்டாலின் கவலைகளை எழுப்பினார். இத்தகைய சீர்திருத்தங்கள் மாநில அரசுகளின் நிதி ஸ்திரத்தன்மையை பலவீனப்படுத்தக்கூடாது என்று அவர் எச்சரித்தார். தமிழ்நாடு உட்பட 8 எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் தயாரித்த கூட்டு வரைவை பற்றி குறிப்பிட்ட அவர் ஜிஎஸ்டி விகிதங்களில் ஏற்படும் எந்தவொரு குறைப்பும் மாநில வருவாயை குறைக்கக்கூடாது, ஆனால் நன்மைகள் நேரடியாக மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். குடிமக்களுக்கு நீடித்த நன்மைகளை வழங்கும் அதே வேளையில் மாநில நிதியை பாதுகாக்கும் சீர்திருத்தங்களுக்கு தமிழ்நாடு அழுத்தம் கொடுக்கும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதியளித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.